வித்யா கிட்ட முத்து கேட்குறாரு, "எதுக்காக என் ஃபோன எடுத்த?" அப்படின்னு சொல்லிட்டு. "உங்க ஃபோன நான் எங்கங்க எடுத்தேன்? எனக்கு எதுவுமே தெரியாது." அப்படின்னு சொல்றாங்க. "நீ எங்க தவற விட்டுட்டு போனியோ ஃபோன, அவங்க எடுத்து வச்சிருந்து, நீ தான் விட்டுட்டு போன அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உன்ட்ட வந்து நான் இப்ப கேட்குறேன். எதுக்காக என் ஃபோன எடுத்த?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "யார் எடுக்க சொன்னா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம, "நீ ரொம்ப தடவ வந்துட்டு என் ஃபோனையே நீ குறியா வச்சுட்டுருந்த. நான் இப்ப தான் யோசிச்சு பார்க்குறேன் ஒன்னொன்னையும். நீ அன்னைக்கு கார்ல வரும்போது கூட என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கால் பண்றதுக்காக என் ஃபோன வச்சுட்டுருந்த. இந்த மாரி 2, 3 டைம் நீ வந்து என்கிட்ட ஃபோன எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லாம, அன்னைக்கு மனோஜுக்கு வந்து ஃபங்ஷன் வச்சிருந்தாங்க இல்லையா? அவங்க அந்த அனிவர்சரி ஃபங்ஷன்ல கூட நீ எனக்கு ஃபோட்டோ எடுத்து குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோன நீ எடுத்த. ஃபோன் கீழ விழுகும்போது அதிகமா ரொம்ப நீ பதறுன. அப்பயே எனக்கு வந்து உன் மேல டவுட் வந்திருக்கணும். ஆனா நான் கேஷுவலா விட்டுட்டேன். இப்ப தான் தெரியுது, நீ திட்டம் போட்டு தான் என் ஃபோன எடுக்கணும்னு நெனச்சிருக்க. என்னைய இத்தன நாளா ஃபாலோ பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்காக ஃபோன எடுத்தா? யார் எடுக்க சொன்னா? அப்படி நீ சொல்லல அப்படின்னா, என் ஃபோன திருடிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு வித்யா இருந்துட்டு, இல்ல அப்படிலாம் எதுவும் பண்ணிறாதீங்க. நான் வந்து உங்களோட வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்காக தான் நான் எடுத்தேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இல்ல நீங்க ரொம்ப ரொமான்டிக்கா நீங்களும் மீனாவும் பேசிட்டு இருப்பீங்களா? அந்த வீடியோலாம் பார்த்து எனக்கும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அதுக்காக தாங்க நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வித்யா சொல்றாங்க. "நீ சொல்றதெல்லாம் நம்புற மாரி இல்ல. இப்ப நீ சொல்றியா? இல்லன்னா நான் போலீஸ்ல சொல்லவா?" அப்படின்ற மாதிரி சொல்ல, "இல்ல ரோகிணி தாங்க எடுக்க சொன்னா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ரோகிணி எதுக்காக என் ஃபோன் எடுக்க சொல்லணும்?" அப்படின்னு சொல்லும்போது தான், "சித்தி கிட்ட வந்துட்டு வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தாங்க. அத வந்து கேட்டுக்கிட்டே இருந்தான் சித்தி. அப்படி நீங்க பணம் குடுக்காம இருக்கணும் அப்படின்னா, சத்யா வந்து பணத்த திருடுன வீடியோ முத்துவோட செல்லுல இருக்கு. அத மட்டும் நீங்க எடுத்து குடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து பணம் கட்ட தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொன்னா. அதனால தான் ரோகிணி வந்துட்டு அந்த வீடியோவ ரிலீஸ் பண்றதுக்கு சத்யா கிட்ட எடுத்து குடுத்தாங்க. அப்படின்ற மாதிரி உண்மைய சொல்லிடுறாங்க. இந்த ரோகிணிக்கு எதுக்கு தேவையில்லாத வேல? அப்படி சிட்டி பணம் கேட்டு மிரட்டுனான்னா, எடுத்து குடுக்குற அளவுக்கு இந்த மேடம் அப்படி ஒண்ணும் பயப்பட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேற எதுவுமே தெரியாது. அவகிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கிறான். அந்த பணத்த திருப்பி கேட்டுட்டு இருந்தான். அப்படி உடனே குடுக்க முடியல அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க வீடியோ எடுத்து குடுக்கணும்னு சொன்னா. அவ்வளதான் எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் எனக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க.